Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ப்ரைம் டைமில் நியூ சீரியல் வந்ததால் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்தே வந்திருக்கு. இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னமே டெலகாஸ்ட் ஆக போகிற சீரியல்ஸ்க்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ செப்பரேட்டாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நியூ சீரியல் வந்ததால் பார்த்திங்கன்னா 3 சீரியல்ஸோட டைமிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஒரு சீரியலோட டைமிங்குமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன டைம் சேஞ்சஸ் நடந்திருக்கு, எந்த சேனல் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் எந்த சேனலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜீ தமிழ் தான். ஜீ தமிழில் நேற்றுலேருந்து பாரிஜாதம் அப்படின்னு சொல்லி நியூ சீரியல் நைட்டு 9:30 டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சந்தியாராகம் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருந்த அந்த ஸ்லாட்டை இந்த சீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சீரியலை பற்றி பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக ஜீ தமிழ் வச்சுருப்பாங்க. பிகாஸ் சந்தியாராகம் சீரியல்னா 9:30 சில டைம்ஸில் 6+ ரேட்டிங்ஸ்லாம் வாங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சீரியலும் வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாரிஜாதம் சீரியல் நைட்டு வந்து ஒரிஜினல் டெலகாஸ்ட் 9:30 டெலகாஸ்ட் ஆகுது. இதோட ரிப்பீட்ஸ் பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து வந்து பகல் 12 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்ன டெலகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா காலையில் 11:30 12:15 வரைக்கும் சந்தியாராகம் சீரியலும், 12:15 12:45 வரைக்கும் அண்ணா சீரியலும், 12:45 1:30 வரைக்கும் கார்த்திகை தீபம் சீரியலோட ரிப்பீட்ஸ் தான் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பாரிஜாதம் சீரியலோட ரிப்பீட்ஸை டெலகாஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக டைமிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ணா சீரியலோட ரிப்பீட்ஸ் பகல் 12:30 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகும். கார்த்திகை தீபத்தோட ரிப்பீட்ஸ் பகல் 1 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகும். ஸோ இன்னொரு டைம் சேஞ்சஸ்மே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இது வரைக்கும் நைட்டு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் தான் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் எபிசோட்ஸ் தான். மத்தியானம் நானே ஒருவன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. பட் அந்த ஸ்லாட்டில் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாததுனால மறுபடியும் 11 o'clock டெலகாஸ்ட் பண்ணுறாங்க. 11 to 12 0.8 ரேட்டிங்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம்தான். ஸோ இந்த சீரியலை பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து நைட்டு 11 மணிலேருந்து 11:30 வரைக்கும் அப்படின்னு சொல்லி டைமிங்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மனசலாம் சீரியலோட ரிப்பீட்ஸ் இன்னையிலேருந்து நைட்டு 11:30 மணிக்கு டெலகாஸ்ட் ஆக போகுது. ஸோ நியூ சீரியல் வந்ததுனால இவ்வளவு டைம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் ½ an hour ரெடியூஸ் ஆகுறதுனால டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பா.